இப்போ எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க வருஷம் சம்மரில் ஹீட்டு ஜாஸ்தி ஆகாதுன்னு. ஆனால் யோசிச்சு பார்த்தா ஒரு நிறைய ஒரு ஷாக்கெல்லாம் உருவாகுது பாருங்க. இது மிட் ஆஃப் சம்மரு குற்றாலத்தில் திடீர்னு ஒரு அருவி வந்து ஒரு பையன் அடிச்சுட்டு போய் அந்த மாதிரி விஷயம்லாம் நடந்திருக்கு. ஏன்னா அது நினச்சி கூட யாருமே பார்க்கல. ஏன்னா நம்ம ஜூனில் தான் ஆக்சுவலாக சீசன், குற்றாலம் சீசன் சொல்லுவாங்க, மழை சீசன்லாம் சொல்லுவாங்க. இப்போ சம்மந்தமே இல்லாமல் குற்றால சீசன் இப்போ வருது. இந்த மாதிரி பல்வேறு மும்பையில் வந்து டஸ்ட் ஸ்டாம், துபாயில் மழை வந்து ஒரு 75 வருஷத்துக்கு அப்புறம் அந்த மாதிரி ஒரு மழை வந்து தான் கொட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னா மேல எண்ட் ஆஃப் த மேல வந்து ரெட் அலர்ட் கொடுக்குறாங்க தமிழ்நாட்டில். மழை ஆச்சரியமான இதெல்லாம் நவம்பரில் நடக்க வேண்டியது. ஃபுல் கிளைமேட்டே வந்து சேஞ்ச் ஆயிருக்கு சார். அதனால கிளைமேட் வந்து பெருசாக பிஸ்னஸ் அஃபெக்ட் பண்ணும், ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க சொல்கிறாங்க. கிளைமேட் சேஞ்ச்னால அஃபெக்ட் ஆகிற போகிற பிஸ்னஸில் அஃபெக்ட் ஆகிற போகிற விஷயங்கள் என்ன, புதுசாக வர போகிற விஷயங்கள் பிஸ்னஸ் என்னன்னு பார்க்கலாமா? பார்க்கலாம். இப்போ வந்து எல்லாருமே எப்பவுமே வந்து ஃபஸ்ட்டே சொல்லும்போது யாரும் அதை இது பண்ண மாட்டாங்க, அனுபவிச்சதான் படுவாங்கன்னு சொல்லுவாங்க. அல்கோர் வந்து குளோபல் வார்மிங் பற்றி 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. அப்போ யாரும் அது பெருசாக எடுத்துக்கல. இப்போ வந்து எல்லாமே பார்க்குறாங்க, வெயில் காலத்தில் மழை வருது, செல்சியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, ஹீட் வேவ்ஸ் ஜென்ரேட் ஆகுது, நிறைய பேர் ஹீட் ஸ்ட்ரோக் வருது. அப்புறம் வந்து துபாயில் வந்து மழை வந்து ஃப்ளட் ஆகி தண்ணி இது வரைக்கும் மால்ஸில், துபாய் மால்ஸ்லாம் தண்ணி போயிடுச்சு. மும்பை, நம்ம ஊர் மும்பையில் வந்து எப்படி எல்லாம் ஆகிட்டு இருக்கு, குற்றாலத்தில் என்ன மாதிரி ப்ராப்ளம் வந்துருக்கு. இப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த கிளைமேட் சேஞ்ச் பற்றி வரி பண்ணலைன்னா ஃப்யூச்சரில் பிஸ்னஸ் பண்ணுறது கஷ்டமாயிடும்ன்றது எல்லோரும் சொல்கிறாங்க, எல்லாம் வார்ன் பண்ணிகிட்டே இருக்காங்க. அது ரொம்ப சீக்கிரம் கிடையாது, 2050 வந்து உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, கிளைமேட் பேஸ்ட் பிஸ்னஸ், கிளைமேட் டெக் அண்ட் க்ளீன் டெக் வந்து இப்போ எவால்வ் ஆகிட்டே வருது. க்ளீன் எனர்ஜி, க்ளீன் டெக்கும் கிளைமேட் டெக்கு தான் இப்போ ஃபியூச்சர்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ க்ளீன் டெக்ன்றதுக்கும் கிளைமேட் டெக்ன்றதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ எல்லா இன்வெஸ்டர்ஸ் வந்து புதுசாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, வி ஆர் கோயிங் டு இன்வெஸ்ட், அதாவது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இக்கோசிஸ்டமில் எவ்ரி 3 இயர்ஸ் மாறிட்டே இருக்கும். ஃபஸ்ட் என்ன சொல்லுவாங்க, நான் வந்து ஃபின்டெக்கில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கன்சியூமர் டெக்னு சொன்னாங்க. இப்போ வந்து கொஞ்ச நாள் வந்து க்ரீன் எனர்ஜியில் நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க, க்ளீன் எனர்ஜின்னு சொன்னாங்க, க்ளீன் டெக்னு சொன்னாங்க. இப்போ வந்து கிளைமேட் டெக்கு தான் புதுசாக வந்துருக்கு. ஃபஸ்ட்டு வந்து மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் க்ளீன் டெக்குக்கும் கிளைமேட் டெக்குக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லிட்டு. அது சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த கிளைமேட் சேஞ்ச் பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஆமாம், கிளைமேட் சேஞ்ச் வந்து என்ன பிஸ்னஸில் என்ன பெரிய மாற்றத்தை உருவாக்க போகுது அப்படின்னு நம்ம சாதாரணமாக நினச்சாலும், ஆனால் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க போகுது. ஏன் அப்படின்னா, எல்லா பிஸ்னஸுமே இது சம்மந்தமாக ஒரு ஆபத்தை சந்திக்கிறதுக்கோ இல்லை ஒரு செட்பேக்கை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன அப்படின்னா, நார்மலாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர் எடுத்துக்கங்க. அக்ரிகல்ச்சர் இஸ் எ பிஸ்னஸ். அக்ரிகல்ச்சர் பிஸ்னஸ் இந்த மாதிரி வந்து இந்த கிளைமேட்டு இப்போ தான் இருக்க போகுதுன்னு பேஸ் பண்ணி தான் அக்ரிகல்ச்சரே ஒர்க் ஆகுது. அது மாறுச்சுன்னா அக்ரிகல்ச்சர் பிஸ்னஸ் அடி வாங்கும், அது சம்மந்தப்பட்ட பொருட்கள் எல்லாமே அடி வாங்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எமிஷன் சம்மந்தமாக, இந்த கார்பன் எமிஷன்லாம் பேசுகிறோம்ல, அவ்வளோ எமிஷன் சம்மந்தமாக வரக்கூடியதுனால நிறைய மாற்றங்கள். இந்த இதெல்லாம் கார்பன் எமிஷன் ஜாஸ்தியாகி ஹீட்டு ஜாஸ்தியாகிறதுனால நீங்கள் உருவாக்குற பொருளோட இந்த பெரிஷபிலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ நீங்கள் ஒரு பொருள் வந்து இப்போ உணவுப் பொருள் உருவாக்குறீங்க, அந்த பொருள் கெட்டு போகாது அப்படின்னு நினச்சி பண்ணுறீங்க. நல்லா கவனித்து பார்த்தா வீட்டிலையே வெயில் காலம், அதனால் மாவு புளிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. கரெக்டாக? இப்போ சம்மந்தமே இல்லாமல் இந்த மாவு புளிக்காமல் இருக்கிறதுக்காக சில விஷயங்களை சேர்க்குற மாதிரி ஆகிடும் நீங்கள். ஸோ பொருட்கள் வந்து எல்லா இடத்துலையுமே கிளைமேட்டை பேஸ் பண்ணி உங்கள் வாழ்வாதாரத்தை மாற்றிக்கிற மாதிரி ஆகிடும். ட்ரெஸ்ஸு பிஸ்னஸ் மாறும். இப்போ எப்படின்னா, நீங்கள் வந்து சம்மருக்கு நினச்சி பிளான் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் வந்து லேண்ட் பண்ணியிருப்பாங்க, சம்மர் இதுவே சேலே ஆகாது. ஜூஸு இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மாக ஹைவேல ஒரு பெரிய பிராண்டு வந்து உருவாக்குறதுக்காக கொண்டு வந்து வச்சவங்க வந்து அதை பண்ண முடியல. இப்போ மழை பெய்யுது அது இதுன்னு. இந்த மாதிரி வெவ்வேறு கிளைமேட் சேஞ்சஸ். நீங்கள் கொக்கோ கோலா எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட சேல் வந்து இந்த வருஷம் குறைஞ்சிருக்குங்கிறாங்க. இந்த வருஷம் இந்த சம்மரில் சேல் குறைஞ்சிருக்குன்னு இந்தியாவில் ஒரு ரெக்கார்டு இருக்குது இப்போ இந்த ஒரு மாதத்துலேயே. ஸோ இதெல்லாமே வந்து கிளைமேட்னால தான். இப்போ நீங்கள் பார்த்தா கொஞ்சம் ஜில்லுன்னு ஆகிடுச்சு. என்ன எங்கள் கொடைக்கானலுக்கு எதுக்குடா டூர் போகிறேன், எங்கள் ஊர் மதுரையே கொடைக்கானல் மாதிரி தான் இருக்குன்னு சொல்லி மீம்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சு. ஏன்னா இன்னும் யோசிச்சு பாருங்க, கிளைமேட் சேஞ்சு தவிர மக்கள் வந்து அந்த கிளைமேட் சேஞ்சை நோக்கி ஓட போகிற பிஸ்னஸ் இருக்குல்ல, அதனால ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவரை எங்கள் ஊருக்கு வராதிங்கன்னு சொல்கிற அளவுக்குலாம் ஆகிடுச்சு. கரெக்ட். இது எல்லாமே இம்பாக்ட் ஆஃப் பிஸ்னஸ் தான். இது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நிறைய விஷயங்களே நம்ம பேசலாம். இப்போ வந்து இந்த க்ளீன் டெக் கிளைமேட் டெக் தான் ஃபியூச்சர்னு சொன்னாலே, இப்போ ஸ்டார்ட் அப் பீப்புள் யோசிக்க வேண்டிய விஷயங்கள் ஆர் எம்எஸ்எம்இ பிஸ்னஸ் வந்து இப்போ க்ளீன் டெக்குக்கும் கிளைமேட் டெக்குக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருப்பாங்க. க்ளீன் டெக்ன்றது இன்டைரக்ட் வே ஆஃப் ரெடியூசிங் தி கார்பன் ஃபுட் பிரிண்ட்ஸு. கார்பன் எமிஷனை வந்து நீங்கள் பண்ணுற சொல்யூஷனால் கம்மியாகிறதுன்னா அது வந்து மெயின்லி ஃபோக்கஸ் ஆன் ரினியூவபிள் எனர்ஜி தான் அந்த க்ளீன் எனர்ஜின்னு சொல்லுவாங்க, க்ளீன் டெக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது ரினியூவபிள் எனர்ஜியாக இருக்கலாம், ஈவியாக இருக்கலாம், இல்லை வந்து க்ளீன் வாட்டர் வந்து நான் இந்த மாதிரி பண்ணுறதுனால வந்து நிறைய பேர் வந்து என்விரான்மெண்ட் வந்து சேவ் ஆகிற மாதிரி இருக்கலாம். அதாவது க்ளீன் டெக் என்ன மீனிங்னா இன்டைரக்ட் வே ஆஃப் giving an alternate solution to reduce the carbon footprints. இதுதான் மாடல்.
கிளைமேட் டெக்னா டைரெக்டாக வந்து கார்பன் எமிஷனை வந்து கம்மி பண்ணுறதுக்காக உருவாக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி ஆர் சொல்யூஷன் தான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ், ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் வந்து, அதாவது எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்களா, க்ளீன் டெக்கு இந்த மாதிரி ரினியூவபிள் எனர்ஜினா காஸ்ட் அதிகமாக, ஸ்டார்ட் அப் பண்ணவே முடியாதுன்னு நினைக்கிறாங்க. அதனால தான் கிளைமேட் டெக் கம்பெனியை நீங்கள் உருவாக்கலாம். அதில் வந்து டேரெக்டாக வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனி நிறைய பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றுமே இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஒரு கம்பெனி PHOL பூல்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ வந்து கோயிலெல்லாம் இருக்குல்ல, கோயிலில் வந்து நிறைய வேஸ்ட் வரும். என்ன வேஸ்ட் வரும்னா, முதல்ல வந்து இந்த ஃப்ளார், நிறைய பூட்கள், கோயிலில் வந்து சாமிக்கு வந்து ஃப்ளவர்லாம் இது பண்ணுவாங்க, நிறைய பயோ வேஸ்டேஜ் வரும். அந்த பயோ வேஸ்டேஜ் எடுத்து கன்வெர்ட் பண்ணி அதில் வந்து ஊதுவத்தி பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் வந்து ஆயில் பண்ணுறாங்க. சூப்பர். ஸோ அந்த பயோ வேஸ்ட், அந்த ஃப்ளாரு, அப்புறம் வந்து தேவையில்லாத எந்தெந்த பயோ வேஸ்ட்டோ அது மட்டும் கோயிலில் மட்டும் போயிட்டு கலெக்ட் பண்ணி அது வந்து பண்ணுறாங்க. அதுக்கு வந்து பெரிய செலவே கிடையாது. ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி, அது இன்னும் கொண்டால பெருசாக ரெவல்யூஷன் ஆகிடும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, பயோ வேஸ்டேஜ் டு தேர் ஆல்டர்னேட் ப்ராடக்ட் ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. இல்லைன்னா என்னப்பா, அந்த வேஸ்டேஜ் எதுவுமே நீங்கள் எதனா குப்பையில் கொட்டணும், அந்த குப்பையில் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அதனால் வந்து கார்பன் ஃபுட்பிரிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இன்னொரு கம்பெனி, இன்ட்ரெஸ்டிங்கான கம்பெனின்னா, வாட்டர் பாட்டில் இருக்கு இல்லையா, வாட்டர் பாட்டில் வந்து பிளாஸ்டிக் வந்து ரீசைக்கிள் கிடையாது. ஒரு பிளாஸ்டிக் வந்து நீங்கள் பூமியிலேருந்து போகிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆகுமா. அது வந்து மக்கள் வந்து அது புரிஞ்சுப்பாங்கன்னு என்னன்னு தெரியல. ஸோ பாட்டிலும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. பாட்டிலும் நீங்கள் ரீசைக்கிள் பண்ணுறதுன்றது அதுக்கு தனியாக காஸ்ட்டு, அது ரீசைக்கிளுக்கு வர்றதுக்கு ரொம்ப இதாகுது. அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, மெட்டல் பேஸ்டு வாட்டர் பாட்டில் வந்து ஒரு கம்பெனி வந்து பண்ணுறாங்க, ஒரு ஸ்டார்ட் அப். அதான் அந்த மாதிரி நீங்கள் க்ளீனாக யூஸ் பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் சொல்லும்போது அந்த கிளைமேட் டெக்கு இது. இன்னொரு கம்பெனி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கம்பெனி என்னென்னா, அதை வந்து இந்த ஜென்ரேட்டர் இருக்குல்ல, பெட்ரோல் ஜென்ரேட்டர் இருக்குன்னு, ஜென்ரேட்டர் பண்ணும்போது வெளியில் புகை வரும் இல்லையா, அதோடைய வேஸ்டேஜில் புகை, அதை வந்து எடுத்து அதை வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணி அதை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இங்கா மாற்றுறாங்க. கரெக்ட். ஓகே, இது இந்த கம்பெனி வந்து சக்ரான்னு ஒரு கம்பெனி வந்து பண்ணுறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அதாவது ஜென்ரேட்டர் எப்போவுமே வந்து நீங்கள் வந்து டீசல் ஜென்ரேட்டர் பார்த்தீங்கன்னா நிறைய கார்பன் எமிஷன் வந்துகிட்டே இருக்கும். அதை எடுத்து அதை கேப்சர் பண்ணி அவங்க ஒன்று கூட வெளியே போகாமல் அதை கன்வெர்ட் பண்ணி இங்கா மாற்றுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கிளைமேட் டெக் கம்பெனிஸ்க்கு நிறைய ஃபியூச்சர் இருக்குது. நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து இப்போ கிளைமேட் டெக்கில் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அந்த குளோபல் வார்மிங்கிற வார்த்தையிலேருந்து ஆரம்பிச்சது தான் நம்ம பேச ஆரம்பிச்சது. அந்த குளோபல் வார்மிங் தான் இத்தனை கிளைமேட்டுக்கு காரணம் வரும்போது இந்த வெப்பத்தை குறைப்பதற்கான எல்லா ஆயத்தங்களும் எல்லா நிறுவனங்களும் பண்ணுது. ஆனால் இந்த வெப்பம் அதிகரிக்கிறதுனால ஏற்படுற விளைவுகளையும் எல்லா பிஸ்னஸஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அந்த விளைவுகளை கம்மி பண்ணுறதுக்கு கிளைமேட் டெக் உருவாக்கலாம். கிளைமேட் கம்பெனி தேவைப்படுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக், நம்ம ரொம்ப சாதாரணமாக பூமி மூச்சு விட விடாமல் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக்லேருந்து விடுபடணுங்கிறத நீங்கள் நினைக்கிறது. ஆனால் பிளாஸ்டிக் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாதுங்கிறதும் நம்ம ஒத்துக்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஸோ அப்போ யோசிச்சு பாருங்களேன், ஒன்றும் இல்லை, தமிழ்நாட்டில் என்ன பண்ணாங்கன்னா, கிளைமேட்டு மோசமாக போகுது, நிறைய பூமியிலேருந்து இந்த மாதிரியான டெபாசிட் ஆகுது, தண்ணியெல்லாம் அடைப்படுது, ஆறுகள்லாம் அடி வாங்குதுங்கிறதுக்காக பிளாஸ்டிக் கப்பு, பிளாஸ்டிக் பேப்பரை, பிளாஸ்டிக் பேக்கெட் வாட்டரை ஸ்டாப் பண்ணாங்க. அதை செஞ்சுட்டு இந்த பிஸ்னஸ் ஸ்டாப் ஆகிருக்கும். கரெக்ட். இந்த மாதிரி ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா இந்த பிஸ்னஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி கிளைமேட்லேருந்து ஏற்படக்கூடிய விளைவுகள்லேருந்து காப்பாற்றுற கம்பெனி. இப்போ நான் கூட வந்து கார்பன் கேப்சர்னு ஒரு கம்பெனி, அந்த என்ன பண்ணுறாங்கன்னா, கார்பன் வந்து வெளியில் இருக்கக்கூடிய சுற்றுப்புறத்தில் கார்பனை கேப்சர் பண்ணிடுறாங்க. கார்பனை கேப்சர் பண்ணி அப்போ வந்து அந்த க்ளீன் என்வரன்மெண்ட்டாக மாற்ற முடியுது. அந்த மாதிரி நிறைய அரோரா சோலார்னு ஒரு கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா, சூரிய வெளிச்சம், இப்போ உங்கள் டெக் கம்பெனி அது எப்படின்னா, உங்கள் வீட்டு சோலார் பேனல் வந்து சூரியனையே ஃபாலோ பண்ணுற மாதிரி. ஓகே, ஒரு டைரக்ஷன் தான் வைக்கிறோம், அது சூரியனை ஃபாலோ பண்ணி மோஸ்ட் அவுட் ஆஃப் த சன் எனர்ஜி எடுக்கிற மாதிரி. அப்புறம் சூரியன் எத்தனை மணிக்கு வரும் வராது அதெல்லாம் கால்குலேட் பண்ணுற மாதிரி. அப்போ இது என்ன கனெக்ட் பண்ணுதுன்னா, க்ளவுடு எப்போ பாஸ் ஆகுமோ அதை பேஸ் பண்ணியெல்லாம் எனர்ஜி சேவ் பண்ணுற மாதிரிலாம் பண்ணுறாங்க. இதெல்லாமே வந்து சோலாருக்கு, இந்த மாதிரி எல்லாத்துக்கும். வாட்டர் இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம வாட்டர் பொல்யூஷன்னால் ஏற்படக்கூடிய விளைவுகள் தான். இப்போ பார்த்தீங்கன்னா துபாயில் அவ்வளோ மழை பெஞ்சது, அதனால் இப்போ ஊரெல்லாம் குளமாயிடுமான்னு கேட்டால் ஆகாது. அந்த ஊரோட நிலை அதுதான். ஸோ அப்போ எங்கே எந்த மாதிரியான கிளைமேட் நடந்துட்டு இருக்கணுமோ அதை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த பிஸ்னஸஸ் பயன்படுத்தப்படணும். ஏற்கனவே இந்த மாறக்கூடிய கிளைமேட்டில் இருக்கக்கூடிய பாதிக்கப்பட போகிற பிஸ்னஸ் தன்னை காப்பாற்றிக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் வந்து ஸ்டார்ட் அப் பீப்புள் வந்து என்ன ஒரு பெரிய மித்து இருக்குன்னா, இந்த கிளைமேட் சேஞ்ச் கம்பெனிஸ், கிளைமேட் டெக் கம்பெனி, க்ளீன் டெக் கம்பெனி நம்மளால் பண்ண முடியாதெல்லாம் காஸ்ட் அதிகம்னு நினைக்கிறாங்க. ரினியூவபிள் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறது காஸ்ட் அதிகமாகும், அது இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகும். ஆனால் கிளைமேட் டெக் யோசிங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஐடியா தான். நீங்கள் கோயிலில் இருக்கிற ஃப்ளாஸ், அந்த மங்கி போன ஃப்ளாஸை வந்து கலெக்ட் பண்ணி அதை வந்து ஊதுவத்தாவும் ஆயிலாக மாற்றுறாங்க. அதாவது நீங்கள் ரொம்ப சிம்பிள். இது ஒரு வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் இது பண்ணுற மாதிரி இன்றைக்கி வேஸ்ட் ஆக போகிற எல்லா பொருளுமே நீங்கள் ஏதாவது ஒன்றா பயன்படுத்துறது தான் இன்றைக்கி நம்ம கிளைமேட்டை காப்பாற்றுறது. எக்ஸாக்ட்லி. ஸோ த கிளைமேட் டெக் கம்பெனிஸ்க்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதை ரிசர்ச் பண்ணி அது வந்து எந்தெந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி கிளைமேட் டெக் மாறும், அந்த கம்பெனிஸ், டெக்னாலஜி கம்பெனிஸ் மாற்றணும். ஸோ இன்னொன்று, நம்ம இந்தியாவாவது தப்பிச்சிட்டோங்க. சில நாடுகள் வந்து ஒரே கண்டத்துக்குள்ளே இருக்காங்களா, அவங்கெல்லாம் பக்கத்து நாடு பண்ணக்கூடிய பொல்யூஷன் வந்து இந்த நாடை பாதிக்கும். ஆமாம்.
இந்த மேங்க்ரோவ் கார்டெல்லாம் சொல்கிறாங்களே, இப்போ நம்ம ஊரில் வந்து மேங்க்ரோவ் கார்டு இதில் இருக்குல்ல, அதிராம்பட்டினத்துக்கிட்ட இருக்குது. அந்த கார்டில் வரக்கூடிய அதால் டெவலப் ஆகிற ஆக்சிஜன் வந்து சுவிட்சர்லாந்துக்கு தான் யூஸ் ஆகும். ஸோ அதனால் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த கிளைமேட் டெக் கம்பெனிஸை வந்து உருவாக்குறதுக்கு பெரிய முதலீடு தேவையில்லை. நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து ஃபியூச்சரில் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் வந்து கிளைமேட் டெக் பேஸ்ட் கம்பெனி தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. அதில் முக்கியமாக வந்து இந்தியா பேஸ்ட் கம்பெனி தான் என்ன பண்ணுறோம். ஏன்னா இந்தியா வந்து ரொம்ப இந்த என்விரான்மெண்ட் சேஞ்சினாலையும் கிளைமேட் சேஞ்சினால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு ரீசன்ட் ஃப்ளட்ஸு, இந்த குற்றாலம், அப்புறம் வெயில், அப்புறம் வெயில் காலத்தில் மழை வருது, மழை காலத்தில் வந்து ரொம்ப வெயிலாக இருக்குது, மழையே இல்லாமல் இருக்கிறது, தண்ணி கிடைக்காம போகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் டீசாலினஸ் ப்ராஜெக்ட் வந்து இப்போது லான்ச் பண்ணாங்க நெமிலியில். இங்கே இருக்கிற ஈசிஆர் ரோட்டில் வந்து பண்ணாங்க. ஸோ அதனால் வந்து இப்போ சென்னைக்கு ஃபுல்லாக வந்து வாட்டர் அங்கேருந்து தான் வருது, ரீசாலினஸ் ப்ராஜெக்டில் தான் வருது. ஒரு நல்ல ப்ராஜெக்ட் அது. ஸோ அந்த மாதிரி வந்து அது வந்து ஒரு க்ளீன் டெக் கம்பெனி. அது வந்து க்ளீன் டெக்குன்னு பிஸ்னஸ்ன்னு சொல்லலாம். அது என்னன்னா, நீங்கள் கடல் தண்ணியை வந்து உப்பு தண்ணியை வந்து குடிக்கிற தண்ணியாக மாற்றுறீங்க. அதாவது வீணான பொருளை வந்து உபயோகப்படுத்தக்கூடிய பொருளாக மாற்றுறது தான் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான விஷயமா படுது. அது நம்ம எல்லாருமே செய்யலாம். வேஸ்ட்டை வந்து வேஸ்ட்டை வந்து வெல்த்தாக மாற்றினீங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா வேஸ்ட்டு வந்து அதை வந்து அழிக்கிறதுக்கான டெக்னாலஜி இப்போ வந்து ரொம்ப இப்போ சவாலில் இருக்குது. அதை அழிக்கிறதுக்கே ஒரு பெரிய ஒரு பில்டிங் கட்டினா அந்த பில்டிங்கை வந்து கொலாப்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ண வேண்டியது இருக்கோ அந்த மாதிரி தான் இதுவும் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் வந்து ஃப்யூச்சர் வந்து நிறைய கிளைமேட் பேஸ்ட் பிஸ்னஸ்ஸு, கிளைமேட்டால அஃபெக்ட் ஆகக்கூடிய பிஸ்னஸும், அதே மாதிரி வந்து கிளைமேட் சேஞ்சினால அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கான பிஸ்னஸும் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து இப்போ வந்து கிளைமேட் டெக் பேஸ்ட் கம்பெனிஸ் தான். எப்படி ஒரு காலத்தில் ஃபின்டெக் சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து கிளைமேட் டெக்குன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அதனால் வந்து நீங்கள் இது ஃபியூச்சர் நல்லா இருக்குது. அதனால் கிளைமேட் டெக்கில் ஏதாவது சொல்யூஷனோ ரெவல்யூஷனோ நீங்கள் கிரியேட் அதே மாதிரி எக்ஸிஸ்டிங் கம்பெனிஸுமே வந்து நம்ம கிளைமேட்டோட சேஞ்சஸை கவனித்து உங்களோட நிறுவனங்களில் ரொம்ப அடிப்படை கான்ட்ரிபியூஷன் என்ன பண்ண முடியும்னா, நாம் நடத்துகிற நிறுவனங்களில் வேஸ்டேஜ் அதிகம் விழாமல் இந்த கிளைமேட்டை கெடுக்காத மாதிரியான செயல்களில் ஈடுபடுறது வந்து நம்முடைய கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து வெளியில் செய்கிறத விட நம்ம நிறுவனத்துக்குள்ளே செய்யக்கூடிய விஷயமா இருக்கட்டும். அது எம்எஸ்எம்இயாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய நிறுவனமாக இருந்தாலும் சரி, நாம் இந்த சூழலுக்கு கெடுதல் செய்யாமல் ஏதாவது பண்ணுறோமான்னு பார்க்கணும். அதனால தான் அந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட் போடுறது, இந்த மாதிரி அதாவது பயோடீசல்லாம் வந்து இந்த மாதிரி தான் உருவாகிறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த கிளைமேட்டை மாற்றி பிஸ்னஸையும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ் ரிலேட்டட் விஷயம் கேட்க பார்க்க அவதார் லைவ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.